பகவான் நாராயணரோட படுக்கையா இருக்கிற ஆதிசேஷனுக்கும் திருப்பதியில இருக்கிற மலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதை தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஜர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். நாராயணரோட ஒவ்வொரு அவதாரத்துக்குமே அவருக்கு உதவி பண்றதுக்காகவும் சேவை செய்யறதுக்காகவும் பல அவதாரம் ஆதிசேஷனும் எடுப்பாரு. ராமாயணம் நடக்கிற காலகட்டத்தில் ராமருக்கு உதவி செய்யறதுக்காக தம்பி லட்சுமணனா ஆதிசேஷன் இருப்பார். அதே மாதிரி மகாபாரதத்தப்போ கிருஷ்ணரோட அண்ணனான பலராமன் அவதாரம் எடுப்பாரு ஆதிசேஷன். இப்போ இந்த காலகட்டத்தில் பூலோகத்தோட வைகுண்டம்னு சொல்ற திருப்பதியில இருக்க மலையோட அவதாரமா இருக்காருன்னு சொல்றாங்க. ஆதிசேஷனோட வால் பகுதி ஸ்ரீசேஷத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அவரோட இதே பகுதி அகோபலியில இருக்கு. இதோட அவரோட தலைப்பகுதியில இருக்க கிரீடத்து மேலதான் திருப்பதி வெங்கடாச்சலபதி நிக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆதிசேஷனோட தலைப்பகுதியோட முடிவுல தான் காளகஸ்தி இருக்கு. அதனாலதான் நாகதோஷம்னா ஃபர்ஸ்ட் காளகஸ்திக்கு போங்கன்னு சொல்றாங்க. திருப்பதி மலையில 7 சிகரங்கள் இருக்கும். அதனாலேயே வெங்கடாச்சலபதிக்கு 7 மலைன்னு ஒரு பேரும் இருக்கு. அதோட இந்த 7 மலையோட அமைப்பையுமே ஒரே நெருக்கத்துல பார்த்தோம்னா அது ஒரு பாம்பு திரும்பி இருக்கிற மாதிரி உருவம் இருக்கும். அதனாலதான் இந்த மலையை நாராயணனோட படுக்கையான ஆதிசேஷன் சொல்றாங்க. ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.